இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 351 modern cryptography. இந்த மாடர்ன் கிரிப்டோகிராஃபி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபிலாம் இதுல இருக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு யூனிட்ல நீங்க 4 or 5 கொஸ்டின்ஸ் படிச்சாகணும். இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா கோல்ட்வாசர் மிக்காலி என்கிரிப்ஷன், தென் கோல்ட்ரிச் லெவின் தியரம், தென் proof of equivalence of SS and MI, and trapdoor permutation. So இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடர்ன் கிரிப்டோகிராஃபி கான்செப்ட்ஸ் தான். ஸோ டெக்ஸ்ட் புக்லயே இந்த டாபிக்ஸ்லாம் எலாபரேட்டடா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிக்கணும். தென் பாத்தீங்கன்னா இதுல பேசிக்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபின்னு ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேசிக்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி பாத்தீங்கன்னா பேசிக் கிரிப்டோகிராஃபில உள்ள நிறைய கான்செப்ட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கு. பாத்தீங்கன்னா ஏஇஎஸ், டிஇஎஸ், தென் ஆர்எஸ்ஏ, டிஃபிகல்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. செப்பரேட்டாவும் கேட்கலாம், இல்ல மொத்தமா காமனாவும் பேசிக்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபின்னு கேட்கலாம். பட் மாடர்ன் கிரிப்டோகிராஃபில பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. அதனால இந்த 4 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா அட்டாக்ஸ் அண்டர் மெசேஜ் இன்டிஸ்டிங்கிஷபிலிட்டி இப்படி ஒரு டாபிக் இருக்கு. தென் அட்டாக்ஸ் அண்டர் மெசேஜ் நான் மெல்லபிலிட்டி இப்படி ஒரு டாபிக் இருக்கு. இந்த 2 டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ல உள்ள சப் டாபிக்ஸை படிச்சீங்கனாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்டிஸ்டிங்கிஷபிள் சூசன் பிளெயின் டெக்ஸ்ட் அட்டாக், தென் சூசன் சைஃபர் டெக்ஸ்ட் அட்டாக். இது அப்ரிவியேஷன் மாதிரியும் கொடுத்து கேட்கலாம். தென் செகண்ட் டாபிக்ல இதுலயும் 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. NMCPA நான் மெல்லபிலிட்டி chosen plain text attack, then non-malleability chosen ciphertext attack. இந்த 4 டாபிக்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து நீங்க எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் ஒன் மோர் டாபிக் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். இந்த டாபிக் வந்து நீங்க படிச்சதை வச்சே கம்பேரிசன்ல எழுதிக்கலாம். ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ல இருக்கிற 4 சப் டாபிக்ஸையும் படிச்சீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த சூடோ ரேண்டம் ஜெனரேட்டர்ஸ், இதுக்குள்ள இருக்கிற இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக ஒன் வே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஒன் வே ஃபங்க்ஷன்ல ஒரே டாபிக் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஒன் வே ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து கம்பேரிசன் மாதிரியும் படிச்சு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூடோ ரேண்டம் ஜெனரேட்டர்ஸ். இதுல ஒரு 4 சப் டாபிக் இருக்கு. இந்த 4 சப் டாபிக்குமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. மிக்காலி யோ கன்ஸ்ட்ரக்ஷன், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோர் பவர்ஃபுல் பிஆர்ஜி, தென் ரிலேஷன் பிட்வீன் ஒன் வே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிஆர்ஜி, தென் சூடோ ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் பிஆர்எஃப். ஸோ இந்த 4 சப் டாபிக்குமே படிச்சுட்டு போங்க. இதை செப்பரேட் பண்ணியும் கேட்கலாம், இல்லை ஏதாவது 2 சப் டாபிக் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை மொத்தமா சூடோ ரேண்டம் ஜெனரேட்டர்ஸ்னும் கேட்கலாம், இல்ல இதோட கம்பேரிசன் மாதிரி பார்ட் சில கூட கேட்கலாம். ஸோ அதனால யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக்ல இருக்கிற 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டாபிக்ஸ் தான் சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஒரு 3 டாபிக்ஸ் தான் போட்டிருக்கேன். இதுல இந்த லூபி ரேக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டாபிக் வச்சுதான் ஃபுல் யூனிட்டுமே. அதுல 4 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதுல நான் 3 டாபிக்ஸ் வந்து இப்ப இங்க இம்பார்ட்டன்ட்ல போட்டிருக்கேன். அப்ப நீங்க இந்த 3 டாபிக்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் வந்து லூபி ரேக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட டெஃபினிஷன், தென் அப்ளிகேஷன் ஆஃப் லூபி ரேக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளாக் சைஃபர்ஸ், தென் டிஇஎஸ் இந்த லைட் ஆஃப் லூபி ரேக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல வந்து நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2-3 ப்ரோட்டோகால்ஸ் வேற இருக்கு. அதனால யூனிட் 5ல நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டினுமே படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த யூனிட்ல வந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த 5 கொஸ்டின்ல இருந்து நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட அட்டன் பண்ற மாதிரி அமையும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 5 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். கண்டிப்பா இந்த 5 கொஸ்டினும் படிச்சுட்டு போங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் வீக் அண்ட் ஸ்ட்ராங் மேக்ஸ். தென் இதுல சப் டாபிக்ஸ் கூட இருக்கு.
using a PR of as a max, then variable length max. இந்த மேக் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் one-way functions imply secure one-time signatures. Then Shamir's secret sharing scheme. Then formally analyzing cryptographic protocols. Then zero knowledge proofs and protocols. ஸோ 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5மே படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்தே நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு கிரிப்டோகிராஃபிக் கான்செப்ட் தான். ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.